ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே ஸ்ரீலங்காவிலிருந்து பாஸ்டர் ராஜா மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பது நமக்கு பெரிய சந்தோஷம். ஆகவே சரியான நேரத்திலே அவருடைய கரத்திலே தேவ செய்தி அளிக்கும்படியாக கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய செய்தி மிகவும் வெளியேற பெற்றது. நாம் இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். தேவாவியானவர் பாஸ்டர் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இலங்கை தேசத்திலிருந்து லங்கா கிறிஸ்டியன் சர்ச், ஒரு பெண்டிகோஸ்டல் சர்ச் சார்பாக அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும், சபை மக்கள், சபை மூப்பர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 7 வருடங்களுக்கு முன்பதாக நான் இதே இடத்தில் நின்று பிரசங்கம் செய்தேன். மீண்டும் 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த மகா கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாட்களிலே நான் முக்கியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் என்னவென்றால், சபையை குறித்து. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சபைக்கு வந்திருக்கிறீங்க, மிகவும் சந்தோஷமான காரியம். முதல்ல நாங்கள் சபைக்கு ஏன் வருகிறோம் என்பதை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து நாம் சபைக்கு வர வேண்டும். சில பேர் சடங்காச்சாரத்திற்காக சபைக்கு வருகிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நாங்கள் எப்படி ஒரு சர்ச்சுக்கு போகணும் என்கிற சடங்காச்சாரத்துக்கு வருகிறார்கள். சில பேர் ஒரு கடமைக்காக வருகிறார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், கட்டாயம் போகணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு. சில பேர் சபைக்கு வருவதின் நோக்கம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக, போனால் நமக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு வருவார்கள். சில பேர் ஐயோ இவ்வளவு நாளும் தசமபாகம் கொடுக்கலையே, மறந்துட்டனே, எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு தசமபாகம் கொடுப்போம் என்று சில பேர் வருவார்கள். சில பேர் ஒரு ஆறுதல் பெற, வீட்டில் இருந்தால் ஒரே பிரச்சனை, சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள் சொல்வார்கள் என்று கேட்பதற்காக சில பேர் வரலாம். சரியா? அப்போ நாங்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலே இன்று பார்க்க போகிறோம். உண்மையாகவே என்ன நோக்கத்தோடு நாம் சபைக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம். ரைட். இப்போ புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னுடைய வாயை திறந்து முதலில் சபையே என்று சொன்னது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாசிப்போம் அதை கொஞ்சம். ரைட். மத்தேயு 16:18 தான் புதிய ஏற்பாடு. கொஞ்சம் இயேசு தன்னுடைய வாயை திறந்து முதலாவது சபையே என்று சொல்லுகிறார். சரி, வாசிங்க பார்ப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பேதுருவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், அத கவனமா இருங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், அதோட ஃபுல் ஸ்டாப். அப்புறம் சொல்ல இந்த கல்லின் மேல், இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சத்தியம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். நீ பேதுருவாய் இருக்கிறாய், அதை விடுவோமே. அடுத்த சொல்ற இந்த கல்லின் மேல், இயேசு தன்னை குறித்து சொல்கிறார். இந்த கல்லின் மேல், கண்மலையாகி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிசாசுக்கு சபையின் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென். அப்ப இந்த கல், இயேசு தன்னை குறித்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன். இப்போ நீங்கள் பைபிளை வாசிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு. என்ன குரூப் என்றால், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், ஏரோதியர்கள்னு ஒரு பெரிய யூத மத தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு டீம், சனகரிப் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். திருப்பி சொல்கிறேன், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், சதுசேயர், பரிசேயர், ஏரோதியர், நியாயசாஸ்திரிகள், இப்படி ஒரு பெரிய டீம் ஒன்று இருந்துச்சு. அந்த டீமுக்கு மத்தியில் தான் இயேசு 12வது வயதில் பேசினார். ஞாபகம் இருக்க, எருசலேம் தேவாலயத்திலே அவர்களோடு பேசவும் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம்.
அந்த டீம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை தள்ளிவிட்டார்கள். இவருடைய லீடர்ஷிப் எங்களுக்கு தேவையில்லை, இயேசு அவர்கள் மூலமாகத்தான் செயலாற்ற வந்தார் முதலாவது. அப்போ அவங்க தள்ளிவிட்டாங்க. இதை குறித்து தான் தாவீது தன் சங்கீதத்திலே சொல்லுகிறான், ஆகாதது என்று தள்ளப்பட்ட அந்த கல், நல்ல ஞாபகம் இருக்கா? சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆகாதது என்று தள்ளப்பட்ட அந்த கல் மறுபக்கத்திலே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிவிட்டது. ஆமேன். யூதர்களால், யூத மத தலைவர்களால் ஆகாதது என்று தள்ளப்பட்ட அந்த கல், நல்லா கவனிக்கணும், இந்த பக்கத்தில் சபைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக மாறிட்டு. ஆமேன். அப்போ அந்த லீடர்ஷிப், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், அந்த லீடர்ஷிப் ஆண்டவர் தள்ளிட்டு சபை என்கிற ஒரு புதிய அமைப்பை அமைத்து அந்த சபைக்கு அவர் மூளைக்கல்லாக சபையிலே போதகர்களையும் மெய்ப்பர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷங்களையும் என்ற வேறொரு டீமை அவர் உருவாக்கினார். ஆமேன். இப்போ நாங்கள் இருக்கிறோம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் அமைப்பிலே நாம் இருக்கிறோம். அவை இயேசு அப்படிப்பட்ட ஒரு சபையை குறித்து தான் சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபைக்கு தலைவர் இயேசு, சபைக்கு தலைவர் மூளைக்கல். அதிலே செயலாற்றுவதற்காக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷர்களையும் போதகர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அப்போ அந்த யூத லீடர்ஷிப் இப்போ போயிட்டு இப்போ புதிய லீடர்ஷிப் வந்திருக்கிறது, அதுதான் சபை. ஆமேன். இப்போ அந்த சபைக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரைட்? இப்போ இந்த சபை என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, நல்லா கவனிக்கணும். தேவன் தன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று அப்போஸ்தல நடபடிகளை அழகாக கூறப்பட்டிருக்கு, ரைட்? இப்போ இயேசு சிலுவையில் சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை வேறு பிரித்து எடுத்து அவரை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பை கிருபையாக கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஒரு கூட்டமாக சேர்த்து கூடி ஆராதிக்கும்படி அவர் வர சொல்கிறார். அதுதான் சபை. ஆமேன். விசுவாசிகளின் கூட்டம் தான் சபை, ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை. உலகத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்து தனக்காக உருவாக்கிய மக்கள் தான் சபை. தேவன் தன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட மக்கள் தான் சபை. அந்த சபைக்கு நாம் ஏன் போகிறோம்? பவுல் கூட திட்டவட்டமாக சொல்கிறார், ஏன்னா மற்றவர்கள் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் விடக்கூடாது, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும். இன்றைக்கு பாருங்கள், நவீன காலத்தில் சர்வீஸ் எல்லாம் லைவாக போகுது. ஏன்னா வீட்டில் இருந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, சர்வீஸ் பார்க்குறாங்க, சிலது ஆன்லைனில் போகுது. அப்படி இப்படியெல்லாம் நவீன காலத்தில் வேதம் வலியுறுத்துகிறது, சபை கூடுதலுக்கு நாம் கட்டாயம் வர வேண்டும். இப்போ நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி காரில் வாரீங்க, பஸ்ஸில் வாரீங்க, எதுலையோ நடந்து வாரீங்க. ஒரு நண்பர் உங்களை காண்கிறார். எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம். ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க என்று கேட்டால் நாம் அவருக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு புற மதத்தை இந்துவோ பௌத்தனோ ஒரு இஸ்லாமியனோ ஒரு கம்யூனிஸ்ட்காரனோ நீ ஏன் சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டால் நாங்கள் திட்டவட்டமாக அழகாக சொல்ல முடியுமா, நான் இதற்காகத்தான் சர்ச்சுக்கு போகிறேன்னு. அதான் நான் சொல்கிறேன். சில பேர் கடமைக்காக வருகிறார்கள், சில பேர் சடங்காச்சாரத்துக்கு வருகிறார்கள், சில பேர் ஏன் வருகிறோம் என்று தெரியாமல் வருகிறார்கள், சில பேர் ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள், சில பேர் ஆறுதல் பெறுவதற்காக வருகிறார்கள், சில பேர் இப்படியும் வருவாங்க. ஸ்ரீலங்கா நல்ல பாட்டெல்லாம் படிக்கிறாங்க, மியூசிக்கெல்லாம் போட்டு போனால் கொஞ்சம் பாட்டு, நல்ல பாட்டுகள் கேட்கலாம், பாட்டுக்காக வருகிற ஒரு கூட்டம் உண்டு. சரி, இப்படி வித்தியாசமாக இருக்கிறார், ரைட்? இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் ஏன் என்பதை குறித்து சில பாயிண்ட்ஸ், குறிப்புகளை நான் தர விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், ஒரு நோயாளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வெளியே வரக்குள்ள எண்ணத்தோடு வருவான். நீங்கள் தான் சொல்லணும், எண்ணத்தோடு வருவான். ஒரு மெடிசின் பாட்டிலோடு வருவான், இல்லாட்டி ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனோட வருவான், டாக்டரோட துண்டோடு வருவான். சரி, ரைட். ஒரு மனிதன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் அவன் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்மார்ட், போக்குள்ள சோர்வாக போவான், சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வருவான், ரைட். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் புக்ஸோட வெளியே வரும், நோட்ஸோடு வரும். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு அடையாளம், ஹோட்டலுக்கு போனால் ஒரு அடையாளம், ஸ்கூலுக்கு போனால் ஒரு அடையாளம். ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு வருகிறோமே, எங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு நாங்கள் வெளியே போகல, என்ன அடையாளத்தை உலக மக்களுக்கு நாங்கள் காண்பிக்க போகிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. சரியா, ரைட். அப்போ நல்லா பாருங்கள், நான் சொல்கிறேன். தாவீது ஒரு முறை தன்னுடைய சங்கீதத்தில் இப்படி சொல்கிறான், ஆகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாட்கள் நான் வாசம் செய்வதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில்
ஒரு நாளில் காத்திருப்பதே பெரிய காரியம். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்று கடவுளுடைய ஆலயத்தை குறித்து அவன் மிக அழகாக எழுதுகிறான். அவன் இப்படி சொல்கிறான், கடவுளுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதே நான் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்த சத்தத்தோடும் தேவனுடைய சமூகத்துக்கு நான் செல்வேன் என்று அவன் மிகவும் உற்சாகமாக நாங்கள் சொல்கிறேன். ரைட். அப்போ அவன் அப்படி சொல்கிறதா இருந்தால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாங்கள் அதைவிட ரெட்டிப்பாக சொல்ல வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதே ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்த சந்தோஷத்தோடும் சந்தோஷமான முகத்தோடு நாங்கள் வரணும். தூக்கம் கொட்டாவி விட்டுக்கிட்டு தூங்கும் மூஞ்சியோட இப்படியெல்லாம் வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு நாம் வர வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மிகுந்த சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். நமக்கு கஷ்டங்கள் உண்டு தான், நமக்கு பிரச்சனைகள் உண்டு தான், நமக்கு வேதனைகள் சோதனைகள் உண்டு தான், வியாதிகளும் உண்டு தான். இவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க நாம் பழக வேண்டும். சரி, நம்பர் 1, நான் ஏன் சபைக்கு வருகிறோம் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களோடு இணைந்து அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க நாம் சபைக்கு வருகிறோம். ஆமேன். ரைட், வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சீடர்கள் தேவனை துதித்து ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். சரிதானே? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைக்குள் உள்வாங்கப்பட்டார்கள் அல்லது சபையின் அங்கத்துவத்தை பெற்றார்கள். சரியா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். நாம் அவர்களோடு இணைந்து சபையாக நின்று கர்த்தரை ஆராதிக்க நாம் சபைக்கு வருகிறோம். ஆமேன். இங்கே ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு. சரியா? இயேசுவின் இரத்தத்தினால் நான் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு அணியிலே நின்று கர்த்தரை ஆராதிக்க நாம் சபைக்கு வருகிறோம். அப்போ யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களோடு விசுவாசிகளோடு இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் கர்த்தரிடத்தில் வருகிறோம். ஆமேன். ஒரு சத்தியத்தை நான் சொல்லணும். என்னென்னா, ஒரு மனிதன் பேய் பிடிச்சி வர்றான் சபைக்கு. ரைட்? பாஸ்டர் ஜெபிக்கிறார், அவனுடைய பேய் அவனை விட்டுட்டு ஓடிட்டு பேய் போயிட்டு அவன் பிறண்டு விழுந்தெல்லாம் பேய் போனதினால் அவன் பரலோகம் போக முடியாது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். சரியா? ஒரு மனிதனுக்குள் பேய் இருப்பதினால் அந்த பேய் போனதினால் அவன் பரலோகம் போக முடியாது. அதே போல் ஒரு நோயுள்ள ஒருவன் வருகிறான், பாஸ்டர் ஜெபிக்கிறார், அவனுடைய நோய் சுகமாகிறது. நோய் சுகமானதினால் அவன் பரலோகம் போக முடியாது. என்ன நடக்கணும்? இவங்க 2 பேரும் இயேசுதான் மெய்யான கடவுள் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்று நித்திய ஜீவனை பெற்று தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமேன். அவன் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு தெரியணும். சும்மா நீங்கள் நினைக்கிறாரு, நான் சேர்ச்சுக்கு வந்தேன், நோய் சுகமாயிட்டு நான் பரலோகம் போவேன். நோ. நான் பேயோட வந்தேன், பேய் போயிட்டு நான் பரலோகத்துக்கு போவேன். நோ. பேய் போனாலும் நோய் போனாலும் கடைசியில் இயேசுவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றால் மட்டுமே நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அதுதான் முக்கிய பாயிண்ட். அதுதான் எல்லாரும் ஒன்று, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து எல்லாவற்றையும் ஒன்றாக அனுபவித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நேசித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை நேசித்து அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க நாம் சபைக்கு வருகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும். விசுவாசிகளின் ஒருமைப்பாடு முக்கியம். நான் இலங்கையில் பிறந்திருக்கலாம், நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கலாம். தெரியா, சில பேர் திருநெல்வேலி, சில பேர் மதுரை, சில பேர் சென்னை. எங்கே பிறந்தாலும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நாம் ஒன்று கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன்.
அங்கே இன ஜாதி பேதங்களுக்கெல்லாம் ஒரு இடமும் இல்லை. படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாரும் ஒரு அணியில் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் சபையிலே ஆண்டவர் சமத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், சில உதாரணங்கள் தர்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறான், விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விளையாட்டு. இவங்க எல்லாம் பாருங்கள், சில இந்த ஏர்போர்ட்டுக்கு போனால் நான் பார்க்குறது, என்ன தான் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் டைமில் குரூப்பாக நின்று அந்த டெஸ்ட் பேப்பரெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக நின்று அவர்கள் பார்ப்பார்கள். சரியா? அப்போ இது தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த ஃபெலோஷிப், இந்த அவர்கள் அப்படி ஒற்றுமையாக இருந்து செயலாற்ற முடியும் என்றால், மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் கர்த்தரை அறிந்த நாம் ஒன்றாக நின்று ஒரே அணியில் நின்று ஒரே கொடியின் கீழ் நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன். பிசாசுக்கு விருப்பமில்லை நாம் ஒன்றாக நின்று கர்த்தரை ஆராதிப்பது. அவனுக்கு பிளான் வந்து எப்படியாவது எங்களை பிரிக்க பார்ப்பான். நான் சில சபைகளில் பார்த்துருக்குறேன். உங்களோட சபையை ஒரே சபைக்கு வருவாங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆளோட பேச மாட்டார், ஒரு ஆள் இன்னொருத்தரோட முகத்தை பார்க்க மாட்டார், ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவருக்கு இவரை தெரியாது, இவருக்கு அவரை தெரியாது. அப்படியெல்லாம் இருக்குது. ரைட்? ஒருத்தரோட பேச மாட்டாங்க, ஆனால் ஒரே சர்ச்சுக்கு தான் வருவாங்க. அதுக்கு அப்படி அல்ல. நாம் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நாம் ஒன்றாக நின்று ஒரு அணியிலே நாம் கர்த்தரை ஆராதித்தால்தான் பிசாசின் மீது நாம் ஜெயம் பெற முடியும். ஆமேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்கிற உதாரணத்தை. நிறைய உதாரணம் இருக்குது, எனக்கு சொல்ல டைம் இல்லை. ஒரு உதாரணம், ஒரு வீட்டில் 7 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரே சண்டை, பிள்ளைகள் 7 பேரும் ஒற்றுமை இல்லை. அப்போ அந்த அப்பா கூப்பிட்டார், 7 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, ஸ்கூல் புஸ்தகத்தில் உள்ள ஒரு கதை தான், 7 தடி கொடுத்தார். எல்லாரோட கயிறத்துலையும் 7 தடிகளை கொடுத்தாரு. கொடுத்துட்டு திருப்பி அந்த 7 தடிகளையும் அப்படி ஒன்றா சேர்த்து ஒரு கயிறுனால் கட்டி 7ஐயும் ஒன்றாக்கி ஒவ்வொருத்தரோட கையிலையும் கொடுத்தாரு, உடைங்கன்னு சொல்லி. அவங்க உடைச்சி பார்த்தாங்க, உடைக்கலை. 7 ஒன்றா இருக்குத்தானே, உடைக்கிறது கஷ்டம் தானே. ரைட்? திருப்பி அந்த 7ஐயும் பிரித்து ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொன்றையும் கொடுத்தார். இப்போ உடைங்கன்னு சொன்னார், எல்லாரும் ஒவ்வொரு தடியும் உடைச்சிட்டாங்க. அப்போ நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது, கட்டப்பட்டு இருக்கும் பொழுது பிசாசு நம்மை உடைக்க முடியாது. ஆமாம். நீங்கள் என்றைக்கு பிரியிறீங்களோ அன்றைக்கு பிசாசு உங்களை உடைப்பான், உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை வீழ்த்துவான். ஆகவே விசுவாசிகள் ஒருமித்து ஒரு மனதாய் செயலாற்ற வேண்டும். ஆமேன். உங்களுக்கு தெரியும், ஆதி அப்போஸ்தல காலத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருந்தார்கள். அந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. அந்த ஒரு மனம், ஒரு ஆவி ஒன்றாக நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் சபைக்குள் வருகிறோம். சில சபையில் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு உங்களோட சபையை நான் சொல்ல மன்னிச்சுக்கொள்ள. சில சபைகளில் சர்வீஸ் முடிஞ்சோடனே பிரச்சனை தான். சர்வீஸ் முடிஞ்சோடனே பிரச்சனை. அங்கே ஒரு குரூப் நின்று பேசும், இங்கே ஒரு குரூப் நின்று பேசும், இந்த குரூப் அந்த குரூப்போட பேசாது, அந்த குரூப் இந்த குரூப்போட பேசாது. இதற்கு நாம் சபைக்கு வரவில்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இந்த ஆவின் கனிகளை நாம் சபையில் காண்பித்து ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு சந்தோஷமாக ஒன்றாக நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். ஆமேன். இரண்டாவது பாயிண்ட், நாம் ஏன் சபைக்கு வருகிறோம் என்றால், வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், ஆகையால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களை பார்த்து சொல்லப்படுகிறது ஆண்டோட வார்த்தை, இனிமேல் நீங்கள் அந்நியரும் அல்ல, பரதேசிகளுமாயிராமல், பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோடே, பரிசுத்தவான்களோடே, ஒரே நகரத்தாரும், ஒரே சிட்டிக்குள்ள வந்துட்டீங்க, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும், தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, தேவனுடைய வீட்டாருமாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆமேன். நீங்க சபைக்கு வரும் பொழுது தேவனுடைய வீட்டுக்கு வருகிறீர்கள். ஹவுஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறீர்கள். நீங்க தேவனுடைய வீடாக மாற்றப்படுகிறீர்கள். சரியா? இப்போ உங்களோட வீட்டை எடுங்க. மாம்ச பிரகாரமான உங்களுடைய வீடு, ஆவிக்குரிய பிரகாரமான சபை என்கிற வீடு. தேவனுடைய வீடு ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ். உங்களோட சொந்த வீடு உங்களோட மாம்ச உறவினால் ஏற்படுத்தப்பட்ட வீடு. ரைட்? இப்போ மாம்ச உறவில் எப்படி நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டில் அம்மா அப்பாவோட பேச மாட்டாங்க, அப்பா அம்மாவோட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கா? இல்லை தானே. அப்பா அம்மாவோட பேசுவாங்க, அம்மா அப்பா. பெற்றோர் பிள்ளைகளோடு உறவாடுவார்கள், பிள்ளைகள் தங்களோட தேவைகளை கேட்பாங்க, பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பார்கள். அப்போ அந்த உறவின் தன்மை இருக்கிறது. சில வீடுகளுக்கு போனால் நான் பார்த்துருக்குறேன், ஒரு மேசையில் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க. அப்பா அம்மா மகன் மகள் எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க. அந்த ஃபெலோஷிப் வீட்டில் இல்லை, சபையிலும் இருக்க வேண்டும். ஆமேன்.
நீங்கள் ஒரே வீடு, நாங்கள் ஒரே ஃபேமிலி, நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்து ஒருவரை ஒருவர் நமக்கு தெரிய வேண்டும். நான் முன்பு சொன்ன போதும் ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும். இப்போ அப்பா சொல்கிறார், மகனே அந்த ஷர்ட்டை எடுத்து கொண்டு வந்து எனக்கு தா. ரைட், மகன் எடுத்து தருவார். மகளே அந்த ஷர்ட்டை கொண்டு அயன் பண்ணித்தா. பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் உதவி. அப்பாவுக்கு இயலாத காலத்தில் மகன் அவரை கை தாங்கி கூட்டிகிட்டு போகிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் நம்பி, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற அந்த வீட்டு அமைப்பு சபையில் இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் உங்கள் அன்பை, மாயமற்ற அன்பை காட்டுங்கள். ஆமேன். அந்த குடும்பத்தின் அமைப்பு சபையிலே இருக்க வேண்டும். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய குடும்பமாக இருப்பதற்காக கடவுள் நம்மை சபைக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகிய ஒரே ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி. உங்களுக்கு தெரியுதா, நான் நிறைய விஷயம் நான் பேசுகிறேன். ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ரைட். இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பாட தேவையை மகன் நிறைவேற்றுவார், மகனுடைய தேவையை அப்பா நிறைவேற்றுவார். அப்படியெல்லாம் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற இது இருக்குது. சில வேளைகளில் நாங்கள் சபைக்கு வர்ற நோக்கம் எங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றும். நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன். இலங்கையை வச்சு சொல்கிறேனே. இப்போ எனக்கு கூட நாட்டில் அமைப்புகள் எனக்கு தெரியாது. இலங்கையில் சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இந்த சர்ச்சில் போகிறார். இந்த சர்ச்சுக்கு போனால் என்னுடைய பிள்ளையை அந்த ஸ்கூலில் என்ன செய்யலாம்? சேர்க்கலாம். இந்த சர்ச்சில் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறார். அந்த சர்ச்சுக்கு போனால் என்னுடைய மனைவியின் சுகையினத்தை சுகமாக்கலாம். இந்த ஸ்கூலுக்கு போனால் ஒரு நல்ல கண்ட்ராக்டர் இருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு போனால் ஒரு நல்ல கண்ட்ராக்டர் இருக்கிறார். அங்கே போனால் அவர்கிட்ட பேசி ஏதோ செஞ்சு என்னுடைய வீட்டை நான் அழகாக கட்டலாம். இப்படி நாங்கள் என்ன செய்கிறோன்னா, சில நேரம் இது உதாரணங்கள், எங்களுடைய சுய தேவைகளை மையமாக வைத்து சபைக்கு போனால் அந்த கண்ட்ராக்டரை பிடிச்சி என் வீட்டை கட்டலாம். சபைக்கு போனால் அந்த பிரின்ஸிபலை பிடிச்சி என் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகலாம். சபைக்கு போனால் அந்த எலக்ட்ரிஷியனை பிடிச்சி வீட்டில் ஏதாவது செய்யலாம். இப்படி எங்களுடைய சுய பிளான், சுய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சபைக்கு வருகிறோம். இது தவறு. நல்லா கவனி. நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் சபைக்கு வரக்கூடாது. தேவன் நம்மேல் வைத்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் சபைக்கு வர வேண்டும். ஆமென். இப்போ பாருங்கள், தாவீது தன் சங்கீதத்தில் அழகாக சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? தாயின் கற்பத்திலே என்னை விசித்திர வினோதமாய் உருவாக்கி என்னை காப்பாற்றி என் தாயின் கற்பத்திலிருந்தே வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய பிறப்பை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். சரி, அப்போ ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் தாயின் கற்பத்திலே உங்களை அழித்தாரா? இல்லை. நீங்கள் கற்பத்தில் சாகவில்லை, பிறந்தும் சாகவில்லை, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள். ஆமென். இது கர்த்தருடைய கிருபை. நல்லா கவனிங்க. எத்தனையோ குழந்தைகள் கற்பத்திலே செத்து பிறக்கிறது. நாம் அப்படி பிறந்தோமா? இல்லை. சில பிள்ளைகள் பிறந்தவுடன் சாகிறது. நாங்கள் அப்படி செத்தோமா? இல்லை. ஆனால் நல்ல ஒரு விதமாக நம்முடைய தாயின் கற்பத்திலிருந்து நாம் வெளியே வந்து நாங்கள் இன்றைக்கு சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறோம். ஆமென். அப்போ ஒரு நோக்கத்தோடு தான் தாயின் கற்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். ஆமென். அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம் வாழ்விலே நிறைவேற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். உன்னுடைய நோக்கத்தையும் தேவையையும் நிறைவேற்றுவதல்ல, தேவன் உன்மீது வைத்த நோக்கம், தேவன் உன்மீது வைத்திருக்கிற தேவையை நிறைவேற்ற நீ இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ கவனமாக இருங்க. சபைக்கு வருவதின் நோக்கம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதல்ல. அவரை பிடிச்சா வீடு கட்டலாம், இவரை பிடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அவரை பிடிச்சா அப்படியே ஸ்கூலுக்கு போடலாம். நோ, எங்களுடைய சுய தேவைகளை எல்லாம் அழித்து தேவன் நம்மீது வைத்திருக்கிற தேவையையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற நாம் சபைக்கு வர வேண்டும். என்னுடைய சுய தேவைக்காக, நல்லா கவனிங்க, இயேசுவையும் அவருடைய சபையையும் நான் பயன்படுத்தக்கூடாது. ஆமேன். நான் இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ரைட். நீங்கள் நல்லா நமக்கும் தேவைகள் இருக்குத்தான், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தையும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற தேவையையும் நிறைவேற்ற நீங்கள் இடம் கொடுத்தால் உங்கள் தேவை தானாக தீர்க்கப்படும். ஆமென். அதுதான் சத்தியம். நீங்கள் உங்களோட இதை கொண்டு முன்னுக்கு போட்டிங்கன்னா எல்லாம் அவுட் ஆகிடுவீங்க. கடவுளுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்த அவர் உங்களை படைத்ததின் நோக்கம், சிருஷ்டித்ததின் நோக்கத்தை அவர் உங்களுக்கூடாக நிறைவேற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுதே உங்கள் தேவைகள் தானாக சந்திக்கப்படும். ஆமென்.
அதுதான் ஷார்ட் ஆண்டவர் சொன்ன. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, என்னுடைய தேவைகளை நீ தேடு, உன்னுடைய தேவைகளை நான் தருவேன். ஆமென். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதை பின்னுக்கு வச்சுட்டு இதைத்தான் முன்னுக்கு போடுறோம். சரி, இப்போ நல்லா கவனிங்க சரியா. நீங்கள் வீட்டில் போயிட்டு இப்போ வீட்டில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரில் நடுவில் 2 கோடு போடுங்க. 2 கோடு போட்டு சபையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன எழுதுங்க. ஏதோ நன்மைகள் நீங்கள் சபையிலிருந்து பெற்றிருப்பீங்க. இந்த நன்மை பெற்ற இந்த நான் சபைக்கு செய்த நன்மைகள் என்னன்னு இன்னொரு பக்கத்தில் போடு. 2 எழுதுங்க பார்ப்போம். வீட்டில் போயிட்டு ஒரு பக்கத்தில் எழுதுங்க, சபையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை, ஒரு பட்டியல் போடுங்க. இன்னொரு பக்கத்தில் நான் சபைக்கு செய்த நன்மைகள் எத்தனை, இன்னொரு அந்த மறுபக்கத்தில் எழுதுங்க. நான் சபையிலிருந்து பெற்றுக்கொண்ட பட்டியல் நீளமாக இருந்தால், சபையிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதிகமாக இருந்தால் நான் ஒரு சுயநலவாதி. நான் ஒரு சுயநலவாதி என்ற சுயத்தை சபையின் மூலமாக பூர்த்தி செய்தேன். நான் சபைக்கு செய்த நன்மைகள் அந்த பட்டியல் அதிகமாக இருந்தால் நான் ஒரு விசுவாசி. ஆமேன். நான் ஒரு சரியான விசுவாசி. அப்போ நாங்கள் சபையிலிருந்து பெற்றுக்கொள்வதை விட சபைக்கு நாம் செய்ய வேண்டியது தான் முக்கியமானது. சபையிலிருந்து அதிகமாக பெற்றுக்கொண்டால் நான் சுயநலவாதி, சபைக்கு நான் அதிகமாக செய்தால் நான் ஒரு மெய்யான விசுவாசி. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, நன்றாக யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். ஆண்டவருடைய சபைக்கு வருவது முக்கிய காரணம் என்னென்றால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதல்ல, தேவன் நம்மீது வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவது. ஆமென். அதுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். சரியா? ரைட், ஓகே. இப்போ அடுத்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனமாக. தேவனுடைய வீட்டில் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். உங்களோட வீடு மாம்ச பிரகாரமாக உங்களோட வீடு எடுங்களேன். என்னது, அம்மா வந்து என்ன செய்வாங்க, பாத்திரம் கழுவுவாங்க. பிள்ளை இன்னொரு வேலை செய்யும், உடுப்பை துவைக்கும். இன்னொரு மகன் இன்னொரு புஸ்தகத்தை அடுக்கி வைப்பார். எல்லாரும் ஒரு வீட்டில் வேலை செய்வது போல கர்த்தருடைய சபையிலும் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். ஆமென். நல்லா கவனி. இப்போ நான் ஒரு உதாரணம், பெரலைஸுக்கு தமிழில் என்ன சொல்லுங்கள், எனக்கு அந்த வார்த்தை தெரியலை. பெரலைஸ் நோய் வாதம் ரைட். அந்த இப்போ ஒருத்தர் வாரார், நல்லா கவனி. ஒருத்தர் உங்களோட சேர்ச்சுக்கு ஒரு பக்கவாதம், ரைட். அவர் நடக்க இயலாது. அவர் காரில் நிற்கிறார், உங்களோட சேர்ச்சுக்கு வா. நீங்கள்லாம் என்ன செய்வீங்க, வாலிபர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. ஏன்னா அந்த ஐயாவை பிடிச்சி இறக்கணும் தானே காரில் இருந்து. இல்லாட்டி நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, விசுவாசியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்லையே. நாங்கள் ஒரே வீட்டார். ஏன்னா ஒரு ஆள் பெரலைஸில் தேவனுடைய சர்வீஸுக்கு வராரு, வீல் சேரில் வராருன்னு வைங்களேன், காரில் இருந்து இறங்கி வீல் சேர் கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க, அவர் தானாக இறங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பேசுங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, என்னோட கதைங்க. என்ன செய்வீங்க? 2-3 வாலிபர்கள் ஓடி போய் வீல் சேரை வைப்பாங்க. வைக்கணும், அவர் அப்படி தூக்கி வைப்பாங்க. அவர் இப்படி இந்த வீல் சேரில் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு, பாஸ்டோட பிரசங்கத்தை நான் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே கொண்டு வந்து வைப்பீங்க, இந்த வீல் சேரில் இங்கே வைப்பீங்க. சரியா? அவருக்கு ஒன்றும் செய்ய இயலாது, அவர் பேரலைஸ். சரியா? அப்போ அவர் என்ன, அப்போ நாங்கள் அவரை தூக்குகிறோம், அவரை தள்ளுகிறோம், அவரை கொண்டு வந்து வைக்கிறோம். அவர் பிரசங்கம் கேட்குறாரு, டீ எதுவும் கொடுத்து அவருக்கு சாப்பிடலாம். நீங்கள் தான் கொண்டு போய்ட்டு டீயை கொடுக்கணும். அவர் எழுப்பி நடக்க இயலுமா? நடக்க இயலாது. அப்போ ஒரு பெரலைஸுக்கு சபை உதவி செய்ய வேண்டும். பெரலைஸ் அவருக்கு ஒன்றும் செய்ய இல்லாதானே, அவரை தூக்க வேண்டும், அவரை வைக்க வேண்டும், அவரை வீல் சேரில் கொண்டு வரணும், அவருக்கு தேநீர் கொடுக்கணும். ஆனால் நீ பெரலைஸா, நான் பெரலைஸா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நல்ல கைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல கால்களை தந்திருக்கிறார். ஆகவே பெரலைஸுக்கு தான் சபை உதவி செய்யுமே தவிர நல்ல தேகாராக்கியம் உள்ளவன் சபைக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பாயிண்ட் விளங்குதா? என்ன, நீங்களாம் பெரலைஸா? இல்லையே. நீங்களாம் பெரலைஸா? இல்லையே. நல்ல கைகால்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் தான் ஆண்டவருடைய காரியத்துக்கு வேலை செய்ய வேண்டும். இயலாத ஒரு மனிதனுக்கு சபை உதவி செய்யும். நமக்கு முடியும். சக்தியை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், தேகாரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களை பெரலைஸாக மாற்றக்கூடாது. உதவிகள் பெறுவதற்கு நாங்கள் எழுந்து நின்று சபைக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமேன். நாங்கள் பெரலைஸ் விசுவாசிகள் அல்ல, நாங்கள் ஜீவனுள்ள விசுவாசிகள். ஆமேன். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்காதீங்க, இப்போதான் கொஞ்சம் டைம் போகும். லூக்கா 5ஆம் அதிகாரம் சொல்கிற தெரியும். பேதுரு தன் படகை கொடுக்கிறான் இயேசுவின் ஊழியத்திற்கு. ஞாபகம் இருக்கா? திரளான ஜனங்கள் அவருடைய அவர் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அவர் கரையிலே 2 படகுகளை கண்டார். ஒரு படகில் ஏறினார். ஞாபகம் வருதா? அது பேதுருவின் படகாக இருந்தது. அதை சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். இப்போ பாருங்கள், இதில் தான் நான் அந்த பாயிண்ட்டை காட்டுறேன். என்னடா,
பேதுரு, நல்லா கவனிங்க, ராத்திரி முழுக்க மீன் பிடிக்க போனான். மீன் கிடைச்சிச்சா? இல்லை. அப்போ ஏமாற்றம். நித்திரை இருந்ததா? இல்லை. தூக்கம் இல்லை. வேற என்ன சாப்பிட்டு இருப்பானா? இல்லை. பசி இருந்தது, தூக்க மயக்கம் இருந்தது, சோர்வு இருந்தது, களைப்பு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்தா நமக்கு எப்படி இருக்கு? மற்ற என்னது? ஏமாற்றம். இவைகளின் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த படகை நீ தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கா? பைபிளில் வசனம் இருக்கு, இந்த படகை நீ சற்று ஆழத்திலே தள்ளிவிடு. ரைட். அப்போ அவன் என்ன? அவன் வந்து என்ன சொல்றது? இப்போ என்ன வியாதி? இப்போ அவன் பக்கவாதம் உள்ளவன் அல்ல, அவன் திடமான மனிதன். ஆகவே அவன் என்ன செய்தான்? சோர்வின் மத்தியிலும், களைப்பின் மத்தியிலும், ஏமாற்றத்தின் மத்தியிலும், பசியின் மத்தியிலும் அந்த படகை தன் பலத்தினால் தள்ளினான். ஆமேன். இப்போ அவன் என்ன செஞ்சானா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன் படகையும் கொடுத்தான், தன் சரீரத்தையும் கொடுத்தான். ஆமேன். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் பேரலைஸ் இல்லை, நீங்கள் பேதுருவை போல நல்ல உடம்பு இருக்கு, உங்களோட படகை கொடுங்க, உங்களோட சரீரத்தை கொடுங்க. படகை மட்டும் ஆண்டவர் தன் ஊழியத்துக்கு எடுக்கவில்லை, பேதுருவின் சரீரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரி, சபைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் பேரலைஸ் இல்லை, உங்கள் சரீரத்தை நல்ல சரீரம் கொடுத்துருக்கார் ஆண்டவர், நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டும். என் சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சாட்சியாக சொல்கிறேன். ஒரு காலத்தில் என் சபையில் நான் தான் சபையை கூட்டினேன். நான் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தான் சபையை கூட்டுறது, சபைக்கு பாய் போடுறது, பாட்டு புத்தகங்கள் எல்லாம் வைக்கிறது. ஆனால் ஒரு காலம் வந்தது, இதை குறித்து நான் அவங்களுக்கு போதித்தேன். நீங்களும் தேவனுடைய வீட்டார், நீங்களும் கடவுளுடைய குடும்பம், நீங்களும் கொஞ்சம் சபைக்கு வேலை செய்யணும்னு சொன்ன பிறகு இப்போ ஆட்டோமேட்டிக்காக விசுவாசிகளை பாய் போடுகிறார்கள், விசுவாசிகளை பாட்டு புத்தகங்கள் வைக்கிறார்கள், விசுவாசிகளை தேநீர் போடுகிறார்கள், விசுவாசிகளை புதுசாக வந்தவங்கள்ட்ட அட்ரஸ் எடுக்கிறார்கள், விசுவாசிகளை எல்லா காரியத்தையும் தங்கள் வீடு போல் செய்கிறார்கள். ஆமேன். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் சபையில். ரைட். இப்போ பாருங்கள், சில பேர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு வேலை ஒன்று சொன்னால், நல்லா கவனிங்க, ஒரு வேலை சொல்கிறேன்னு வைங்க, தம்பி இதை செய், ஐயோ அது எனக்கு தெரியாது, தங்கச்சி ஒரு டீ போடு, எனக்கு அது தெரியாது. நிறைய ஸ்ரீலங்காவில், எனக்கு இங்கே எப்படின்னு தெரியாது, ஸ்ரீலங்காவில் சில விசுவாசிகள்கிட்ட சொன்னால் வேலை செய்ய மாட்டாங்க. டீ போடுனா, ஐயோ எனக்கு டீ போட இயலாது, நீ கொஞ்சம் இது செய்யணும், அது எனக்கு செய்ய இயலாது, எனக்கு இது கஷ்டம், எனக்கு தெரியாது, இயலாது. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தில் இந்த வார்த்தை வரக்கூடாது. உனக்கு டீ போட முடியாட்டி நீ டீ குடிக்கிற பாத்திரத்தையாவது கழுவி கொடு. டீ கொடுக்குற பாத்திரத்தையாவது, உனக்கு சமைக்க தெரியாட்டி சமைச்சதை கொண்டு போய் சர்வ் பண்ணு, அது தெரியும் தானே. சமைக்க தெரியாது ஆனால் சர்வ் பண்ண தெரியும் தானே. உனக்கு சமைக்க தெரியாது, சரி சர்வ் பண்ணு. விசுவாசிகள், உனக்கு டீ போட தெரியாது தானே, டீ குடிக்கிற கப்பை கழுவ முடியும் தானே. ரைட். அதாவது எங்களால் இயன்றதை நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆமென். அது தெரியாது, இது தெரியாது, அது முடியாது, இது முடியாது. நோ, கர்த்தருக்காக நீ எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென். அதுக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை தருகிறேன், பாருங்க. மாற்கு 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க பாப்போம். மாற்கு 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவது. போது யாரு அங்கு மரியாள் வந்து இயேசுவின் தலை பாதமா தலையில ஊற்றினா வாத்திங்க முன்னால இருந்து கொஞ்சம் மேல வாசி. அதுக்கு முன்னால இயேசு அவர்களை நோக்கி, அதுக்கு முன்னால தலையில ஊற்றினாலா பாதத்துல ஊற்றினா? அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ரைட். நீங்க என்ன பாதத்துல ஊற்றினான்னு சொன்னீங்க, அதை நான் கேட்டேன். ரைட். தலையில ஊற்றிய தலையில வடியுது, சரியா? அப்ப சீஷர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ விலை உயர்ந்ததை, த பெஸ்டான கொலோன்னு வைப்போமே, தைலங்கன்னா கொலோன் தானே, ஸ்ப்ரே. பெஸ்டான விலை கூடின ஸ்ப்ரேயை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாளே, கர்த்தரை தலையில் ஊத்துறாள், இதை வித்திருந்தா ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீயும் செய்ய மாட்டேன், மற்றவனையும் செய்ய விட மாட்டேன். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமென். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அதுதான், நீ குக் பண்ண முடியாட்டி சர்வ் பண்ணி, டீ போட முடியாட்டி கப்ப கழுவு, உன்னால் இயன்றதை நீ செய். ஆமென். இயேசு பாராட்டுகிறார். உங்களால் இயன்றதை நீங்கள் சபைக்கு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பாராட்டுகிறார். தன்னால் இயன்றதை அவர்கள் செய்கிறார்கள். ஆமென். இப்போ உங்களை குறித்து யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு பெரிய காரியங்கள் சபைக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்திருக்கலாம். ஆமென்.
ரைட். இப்போ அடுத்த விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட இவரை வெப்பமே யார், உங்களுடைய பிரைம் மினிஸ்டர், உங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். எங்கள்ட மினிஸ்டர் மாதிரி பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஸ்ரீலங்கா. ரைட். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து திடீர்னு எனக்கு கால் பண்ணுறார். பாஸ்டர் ராஜ்மோகன் வீடா? ஓ, அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும், அவரோட நான் கொஞ்சம் கதைக்கணும். அப்படி கால் பண்ணால் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஒரு இந்திய தேசத்தின் பிரதமர் என் வீட்டிற்கு தொலைபேசியில் எடுத்தது வந்து எனக்கு பெரிய காரியம்தான். என்ன கையும் ஓடாது காலும் ஓடாது. நான் அங்கிட்டு போவேன், என்னத்துக்கு கூப்பிட்றாரு, எதுக்காக உங்களோட நான் கொஞ்சம் பேச இருக்குது இந்த அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடலுக்கு கூப்பிட்றாரு. அப்போ எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன ட்ரெஸ் போடுறது, எப்படி போகிறது, என் வைஃப் சொல்லுவா அப்படி போங்க, நல்ல உடுப்பு போட்டுட்டு போங்க, நல்ல அழகாக விடுங்க. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் போய்ட்டு கேட்பேன், அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கிறாரா. அப்போ எவ்வளவு விலை மதிப்பான முறையில் நான் போக முடியுமோ அவ்வளவாக நான் என்ன வந்து அந்த விதமான உடைகளை தரிச்சு நான் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறேன். டிவிலலாம் எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்டிங், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷத்தோடு நான் போவேன். நான் போயிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன்னா அவங்களோட செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க, உங்களை தான் பாஸ்டர் கூப்பிட்டது, எங்களோட பிரைம் மினிஸ்டர் வாங்க. எனக்கு பெரிய த்ரில், எதிர்பாராத ஒரு அழைப்பு. ஒரு பாஸ்டருக்கும் கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அங்கே போய் உட்காந்து அவர் வந்து ராஜ்மோகன் உங்களை பற்றி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதைக்கிறேன்னு டிவியெல்லாம் எடுப்பாங்க தானே. ரைட். அப்போ அங்கெல்லாம் பேசணுன்னு எனக்கு ஒரு பெருமை. என்னை அழைத்த பிரைம் மினிஸ்டர், என்னை கௌரவித்த பிரைம் மினிஸ்டர், அவரை காண்பதற்காக நான் ஆவலோடும் அந்த சந்தோஷத்தோடும் போனேன். போயிட்டு வர்ற நேரம் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து நாங்கள் கொடுப்போமா, 10 ரூபீஸ் வச்சுக்கொள்ளுங்கள். கொடுப்பீங்களா நீங்கள் கிஃப்டா? கொடுக்க மாட்டீங்க. நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிற கவனிங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவர் பிரதம மந்திரி, அதுவும் நீங்கள் விரும்புகிறதையும் கொடுக்க மாட்டீங்க. அவருக்கு என்ன விருப்பம்னு பார்ப்பீங்க. அவருக்கு என்ன விருப்பம்? சால்வை விருப்பமா, இல்லாட்டி ஒரு தலப்பா விருப்பமா? அவருக்கு விரும்புகிறத தான் நீங்கள் கொண்டு போய்ட்டு கொடுப்பீங்க. அப்போ தான் ஒரு கிஃப்டாக நீங்கள் என்ன அழைத்ததுக்கு நன்றி. அவர் அதை பார்த்து சொல்கிறார், ஐ எம் வெரி ஹாப்பி, இது எனக்கு சரியான விருப்பமான சாமான் எடுப்பார். ரைட், ஓகே. ஒரு பிரைம் மினிஸ்டர் அழைத்தால் நாம் எவ்வளவு த்ரில்லோடும் சந்தோஷத்தோடும் போகிறோம். பிரைம் மினிஸ்டரை விட வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மை சபைக்கு அழைக்கிறார். ஆமென். அப்போ அவர்கிட்ட வந்து 10 ரூபா போடக்கூடாது. நான் விளங்குதான் சொல்கிற உதாரணம். ராஜாதி ராஜாவிடத்தில் வரும் பொழுது, அவர் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் நல்லா அழகாக ஸ்மார்ட்டாக வரணும். ராஜாவை சந்திக்க தூக்க மூஞ்சோடு நித்திரை மயக்கத்தோடு எல்லாம் வரக்கூடாது. சந்தோஷமாக வந்து பிரைம் மினிஸ்டரை விட, ஜனாதிபதியை விட வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாய் கர்த்தாதி கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்துக்கு அழைத்திருக்கிறார். அவருக்கு கிட்ட வந்து என்ன செய்யணும்? இருப்பதிலே விலை மதிப்பானதை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுவும் எங்களுக்கு விருப்பமானதல்ல, மோடிக்கு விருப்பமானதை தான் நான் கொடுத்தேன். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றவல்ல, கர்த்தருடைய தேவையை நிறைவேற்ற நாம் வர வேண்டும். எங்களால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். நாம் சபையிலிருந்து பெற்றுக்கொண்டதை விட சபைக்கு கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக ஆட்பரிப்போடு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். கர்த்தருக்காக எங்களால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இப்போ 3வது பாயிண்ட், நாம் ஏன் சபைக்காக வருகிறோம். சரியா? சில பேர் வந்து சபைக்கு வாரதின் நோக்கம் கொஞ்ச நேர இன்பத்துக்காக. அங்கே போன ஒரு 3 ஹவர் சமாதானம், அப்பா சந்தோஷம். வீட்டில் பெரிய பிரச்சனை, புருஷன் ஏசுகிறார், மாமி ஏசுகிறார். அங்கே போனதாக கொஞ்சம் பாட்டு படிப்பாங்க, ஆராதனை, எங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் வருவாங்க. நல்லது தான், அதை நான் பிழைன்னு சொல்லலை. ஆனால் அதல்ல, கொஞ்ச நேர இன்பத்துக்காக நாம் வரவில்லை, பரலோகத்தின் பேரின்பத்துக்காக நாம் சபைக்கு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இந்த 3 ஹவர் என்ஜாய்மெண்ட்டுக்காக இங்கே நாங்கள் வரல. சில பேர் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆவியில் நிரப்பப்படுவாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியெல்லாம் அவங்க தங்களோட சுய இஷ்டத்தின்படி நடப்பாங்க. அதற்காக நாம் சபைக்கு வரவில்லை, கொஞ்ச நேர இன்பத்துக்காக வரவில்லை. இன்றைக்கு நாங்கள் வர்றதின் நோக்கம் ஆண்டோடைய மன்னாவை பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று பலன் கொண்டு அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த உலகத்திலே வெற்றிகரமான ஒரு ஜீவியம் வாழ்வதற்காக. ஆமென்.
ஆண்டோட வார்த்தை, பாஸ்டர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையை உட்கொண்டு பலனடைந்து நாங்கள் உலகத்துக்குள் போய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒரு பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் சபைக்கு வருகிறோம். ஆகவே கொஞ்ச நேர இன்பத்துக்காக அல்ல, பரலோகத்தின் பேரின்பத்துக்காக, ஒரு நித்திய நோக்கத்துக்காக நாம் சபைக்கு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். அடுத்ததா நான் சொல்கிறேன், சபைக்கு வருவதின் நோக்கம் நல்லா கவனிங்க. ஒரு பக்தனாக நாம் சபைக்கு வரக்கூடாது, இயேசுவின் சீஷனாக நாம் வர வேண்டும். இயேசுவின் சீஷனாக வர வேண்டும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பக்தன் வேறு, சீஷன் வேறு. சரியா? இப்போ பக்தனை நீ வந்து கண்ணை மூடி பக்தியோடு இருக்கிறது வேறு. இன்னொன்று இருக்கு, நீங்கள் வந்து வழி ஆண்டோட ஆராதனையில் கலந்து சீஷனாக மாறுவதில் இயேசு சொல்வதின்படி வாழ்வது. இயேசு சொல்வதின்படி வாழ்வது அதுதான் இன்றைக்கு தேவை. மெயின் வந்து அதுதான். இயேசு என்ன சொல்லுகிறாரோ வேதாகமத்தில் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அவன் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய, எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை செய்யாதீங்க. அவ்வளோதான் பேசிக், வேறொன்றும் இல்லை. அவன் நாம் சபைக்கு வருவது ஒரு பக்திக்காக அல்ல, பக்திக்காக மட்டுமல்ல. பக்தி தேவை தான், பக்திக்காக மட்டுமல்ல, நாங்கள் இயேசுவின் சீஷனாக மாறுவதற்கு. ஆமென். இப்போ நான் சொல்கிறேனே, இயேசுவின் சீஷனாக மாறுறது, நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டு வாரீங்க. பாஸ்டர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறார், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று 10 கற்பனை சொல்லுகின்றது. அப்புறம் பவுல் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஆண்டோட வார்த்தை உங்களோட பேசணுன்னே நீங்கள் வந்து அதை என்ன சீரியஸாக எடுக்கணும். நீங்கள் அதை சீரியஸாக எடுக்காமல் இது ஒரு நல்ல பிரசங்கம்னு போயிட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திருப்பி பொய் சொன்னால் நீங்கள் ஒரு பக்தன், நீங்கள் சீஷன் அல்ல. திருப்பி பொய் சொன்னால் சீஷன் அல்ல, பக்தன். ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறேன்னு அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இனிமேல் என் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துட்டு போய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பொய் சொல்லாமல் வாழ்கிறீங்க தானே. வாழ்ந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரீங்க, ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு போகிறீங்க வெளியே. அடுத்த திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பொய் சொல்லாமல் வாழ்கிறீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது நீங்கள் சீஷனாக மாறி வருகிறீர்கள். ஆமென். ஏன்னா கடவுளோட வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இப்போ மெயின் பாயிண்ட். அதுதான் பக்தர்கள் கூட, லைக் சர்ச்சில் பக்தர்கள் கூட சீஷர்கள் குறைவு. சீஷர்கள் குறைவுனா இயேசுவின் வார்த்தையின்படி நடப்பவர்கள் குறைவு. ரைட். இன்றைக்கு பாருங்கள், வேதத்தை வாசிப்பவர்கள் அதிகம், வேதத்தை தியானிப்பவர்கள் அதிகம், வேதத்தை மனப்பாடம் செய்பவர்கள் அதிகம். சில பேர் சேலஞ்சுக்கு வாசிப்பாங்க. நான் இன்றைக்கு 3 அதிகாரம் வாசித்தேன், நேற்று 4 அதிகாரம் வாசித்தேன். எல்லாம் போட்டிக்கு வாசிப்பவர்களும் உண்டு, தியானத்துக்காக வாசிப்பவர்களும் உண்டு. அடுத்தது என்னது, மனப்பாடம் செய்பவர்களும் உண்டு, வேதத்தை வியாக்கியானம் செய்பவர்களும் உண்டு, வேதத்தை பிரசங்கிப்பவர்களும் உண்டு. வேதத்தின்படி நடப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். வேதத்தின்படி நடப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் வரணும். அதுதான் சீஷன். வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? பக்தர்களுக்காக அல்ல, சீஷர்களுக்காக வரப்போகிறார். அவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகையில் எடுக்கும்படி அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் சீஷனாக நீ மாற வேண்டும். ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் நீங்கள் என்ன பெருசாக பேசுகிறீங்க, நீங்கள் சீஷனான்னு கேட்கலாம். சில நேரம் கேட்பான் சில விசுவாசிகள், ஓ நான் சீஷன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நான் செய்வேன், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதோ அதை நான் செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, பைபிள் ஒரு வசனம் இருக்குது தானே, நீயோ வெரி குட், அது நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன். எப்படி தெரியும்? முந்தி சொன்னா ரைட். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனம் எனக்கு சரியான விருப்பம். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. நான் மிச்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில். என் தகப்பனார் 14 வயதில் இறந்துட்டார். எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான், நானும் அம்மாவும் தான். ரைட். அப்போ அம்மாவை பராமரிக்கிற பொறுப்பெல்லாம் எனக்கு இருந்துச்சு. 95 வயதில் தான் அவங்க மறித்து போனாங்க. ரைட். போன வருஷம் ஜூன் மாதம் தான் மறித்தாங்க. ரைட். அப்போ நான் நிறைய கஷ்டத்தை சேலஞ்ச், வாழ்க்கையில் நிறைய சேலஞ்ச். நான் கடன் எடுக்க வேண்டி வந்தது, வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க வேண்டி வந்தது, அம்மாவை பராமரிக்கிறேன். அப்போ நான் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும். ஆமேன். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஜெபிக்கிற நேரம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நாட்கள் இந்த கல்யாணம் வந்து திருமண வாழ்க்கை வந்துட்டு. அப்போ நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். உனக்கு தெரியுதா, பழமொழி ஒன்று இருக்குது, நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி. ஆண்டவரே இந்த கடன் வாங்கி கல்யாணம் வேணாம், இருக்கிறதை வைத்து நாங்கள் சிறப்பாக செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி நானும் என் மனைவியும் அந்த பைபிள் வசனத்தில் கை வைத்து ஜெபித்து
ஆண்டவரே எங்களோட திருமணத்துக்கும் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, திருமணத்துக்கு பிறகும் கடன் வாங்கக்கூடாது. நாங்கள் ஜெபித்து எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கல்யாண சாப்பாடு போட எங்கள்கிட்ட காசு இல்லை, வந்தவங்களுக்கு ஒரு கேக் கொடுத்தோம், ஒரு கூல்ட்ரிங்க் கொடுத்தோம், அவ்வளோதான். சர்ச் முழுக்க நிறைய க்ரௌட், எங்களால் இயன்றதை செய்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு நாங்கள் கடன் வாங்கவே இல்லை, இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கோம். ஆமென். இதுதான் வசனத்தின்படி வாழ்வது. கடன் வாங்காதே. நான் வாங்கலை, இப்போவும் நான் கடனாளி அல்ல இந்த உலகத்துக்கு, என் மனைவியும் கடனாளி அல்ல யாருக்கும், என் பிள்ளைகளும் யாருக்கும் கடன் பட்டவர்கள் அல்ல. ஆகவே இயேசுவின் வருகையிலே இயேசு எங்களை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு நீதியுள்ள கடவுள் தானே. இப்போ நீ இன்னொருத்தனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கக்குள்ள உன்னைய பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? போகணும். நீ இருந்து கட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவர் நீதியுள்ள கடவுள். இன்னொருத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நீ 2 லட்சத்தோட பரலோகத்துக்கு வான்னு அவர் சொல்ல மாட்டார். 2 லட்சம் கடன் எடுத்தியா, இரு, நீ அதை கட்டு, நான் எந்த விசுவாசிகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு போயிடுவார். அவள் இயேசுவின் வருகையில் கைவிடப்படாமல் இருக்க நீ கடன் அன்பை தவிர வேறு ஒரு இதிலும் கடன் படக்கூடாது. ஆமேன். நீங்கள் இதை அந்த வசனத்தை பிடிங்க. ஆண்டவர், இந்த வசனத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன், இந்த உலகத்தில் நான் கடன் படக்கூடாது, கடன் என்கிற பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோட தீர்மானத்தில் தான் கர்த்தர் செயலாற்றுவார். ஆமேன். ஆகவே நாங்கள் இயேசுவின் பக்தர்களாக அல்ல, இயேசுவின் சீஷர்களாக இருக்க வேண்டும். சரியா? ரைட். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ், 2 F தான். 2 F, ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ். ஃபேன்ஸ்னா என்ன? ஃபேன்ஸ்னா என்ன? ரசிகர்கள். நல்ல வாரம். ஃபேன்ஸ்னா ரசிகர்கள். இப்போ நான் அதை தான் கேட்குறேன். ஃபாலோவர்ஸ்னால் பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் இயேசுவின் ரசிகர்களா, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்? ரசிகர் என்ன எழுதுகிற செய்வான், அப்பா இன்னைக்கு நல்ல பிரசங்கம், அவன் ரசிப்பான் பிரசங்கத்தை, இன்னைக்கு நல்ல பாட்டு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா, அவன் ரசிகன், அவன் ரசிகன். ஆனால் ஃபாலோ பண்ணுறவன் அதை இங்கே எடுப்பான், தலைக்கு எடுத்து, நான் ரசிகன் அல்ல, நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவன். ஆமேன். இதுதான் முக்கியம். இன்றைய கிறிஸ்தவ சபைக்கு நாம் வருவதின் நோக்கம் பக்தர்களாக ஆராதிக்க அல்ல, சீடர்களாக ஆராதிக்க. ஆமேன். அவை இதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அடுத்ததாக சபைக்கு வருவதின் இன்னொரு நோக்கம், நல்லா கவனிங்க, இல்லை இதோட சேர்த்து தர இன்னொரு நோக்கம் என்னவென்றால், நாங்கள் இயேசுவை போல் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசுவாக முடியாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசுவை போல் மாறுவதற்கு, இயேசுவின் சுபாவங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வருது வந்து 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 இயேசுவை போல் மாற விரும்புகிறோம். யாரெல்லாம் இயேசுவை போல் மாறுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் குணாதிசயத்தை பெறுகிறார்களோ, அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இதுதான் சத்தியம். கோபத்தோடு நீ பரலோகத்துக்கு போகலாம், எரிச்சலோடு நீ பரலோகத்துக்கு போகலாம். அங்கே அந்த குவாலிட்டிக்கெல்லாம் இடம் இல்லை. பரலோகத்தில் கோபம் உள்ளவன், எரிச்சல் உள்ளவன், கொலை செய்தவன், பொய் சொன்னவன், கடன் வாங்கினவன், யாருக்குமே அங்கே சீட் இல்லை. இயேசுவை போல் வாழ்கிறவன், இயேசுவின் குணாதிசயம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இவைகளிலெல்லாம் வாழ்கிற ஒரு விசுவாசிக்குத்தான் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதற்காகத்தான் நாம் சபைக்கு வருகிறோம். பரலோகத்தில் என்டர் பண்ணுவதற்காக, இயேசுவை போல் மாறுவதற்காக நாம் சபைக்கு வருகிறோம். ஆமேன். இயேசுவை போல் மாறுவதுன்னு என்ன? ஒரு உதாரணம். அப்பா அந்த சிஸ்டர் அப்பா எப்படி வாயடிப்பாங்க தெரியுமா, பைப்படிக்கு போனால் சரியான சண்டை பிடிப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த சிஸ்டர் ஒன்றுமே பேசுகிறாங்க இல்லை, எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாங்க, க்யூவில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க. இதுதான் மாற்றம். இதுதான் இயேசுவை போல் மாறுவது. இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்த ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் பரலோக பிதாவின் குணாதிசயம். அவர் பூரண சட்குணராய் இருப்பது போல நீங்கள் அந்த லெவலுக்கு வர வேண்டும், பூரண சட்குணராய் மாற வேண்டும். ஆமேன். அப்போ தான் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். சரி, இப்போ இந்த உதாரணத்தை கவனிங்க. சரியா? ரைட். நான் இந்த தோட்டம், இந்த ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துக்கிட்ட ஒரு கல்லையும், ஒரு கல்ல ஸ்டோன், ஒரு விதை, ஒரு விதை, பைத்தங்காய் விதையோ பீன்ஸ் விதையோ, ஒரு விதையையும் போட்டுட்டு போனால் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்தால் 2 எஸ்ல தான் தோங்குது. ஸ்டோன் சீட், ஸ்டோன் சீட், ரைட். ஸ்டோனையும் சீடையும், கல்லையும் விதையையும் போட்டுட்டு போனால் ஒரு 5 வருஷத்துக்கு போனால் எது கொஞ்சம் வளர்ந்துருக்கும்? எது வளர்ந்துருக்கும்? சீட். கல்லாத்தான் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சபையில் கல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, வளருகிற விதையாக இருக்கிறீர்கள்?
சில பேர் கல் 10 வருஷத்துக்கு முதல் நான் அப்படித்தான், இப்போவும் அப்படித்தான். அது கல், அதில் ஒரு வளர்ச்சியும் இல்லை. கல் தான், ஸ்டோன் தான், சீட் தான். சீட் என்னது? வளர்ச்சி. அவை நாம் சபைக்கு வருவதின் நோக்கம் வளருவதற்காக. ஆமேன். எதில் வளருவது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்காக, ஆண்டுடைய வார்த்தைகளை பெற்று வளருவதற்காக. இன்னொரு மொழியில் சொன்னால் பூரண புருஷராக மாறும் வரைக்கும், தேறினவர்களாய் மாறும் வரைக்கும் நாம் வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்துருவோமே, நல்லா இருக்கும். எபேசியர் 4:11 வாசிங்க ஒரு ஆள். கொலோசியர் 1:28 இன்னொருவர் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, growth நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு போதும். பூரண புருஷராகும் வரைக்கும், நல்லா கவனிங்க, பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் சபையில் வந்து வளர வேண்டும். கொலோசியர் 1:28 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் போதும். எந்த மனுஷனை தேறினவன் என்ன சொல்லுங்க உங்களோட பாசல? 2ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்புக்கு தேறினார். சரியா நான் சொல்ற தமிழ்? சரியா உங்களோட இந்தியன் தமிழோட ஒத்து வருதா? 2ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்புக்கு தேறினார், 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்புக்கு தேறினார். அப்ப சபைக்கு நீங்கள் வருவதின் நோக்கம் தேறினவர்களாக மாறுவதற்காக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கணும். அதுக்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை விட முன்னேறும். ஒவ்வொரு வாரமும் வர 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 தேறினவர்களாக முன்னோக்கி செல்ல வேண்டும். பூரண புருஷனாக நீங்கள் மாற வேண்டும். ஆமேன். நீங்கள் பூரண புருஷனாக மாறும் வரைக்கும், நீங்கள் தேறினவர்களாக வரும் வரைக்கும் மாறும்படியாகத்தான் இயேசு இன்று உங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆமேன். உங்களை இன்னும் குழந்தைகளாக அவர் பார்க்க விரும்ப இல்லை. இன்னைக்கு கத்தோலிகர்கள் இன்னும் இயேசுவை இன்ஃபென்ட் ஜீசஸை தான் பார்க்குறாங்க. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு பிதாவின் வலது பார்சத்தில். அவங்க இன்னும் பபா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபென்ட் ஜீசஸ் குழந்தை இயேசு. எங்கே குழந்தை இயேசு? குழந்தை இயேசுல அவர் பூரண புருஷனாக பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி தான் இன்னைக்கு குழந்தை விசுவாசிகள் நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வளர்ச்சி இல்லை, ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, வார்த்தையின்படி நடப்பதில் வளர்ச்சி இல்லை, ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, சாட்சியுள்ள வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, சுவிசேஷ ஊழியம் செய்வதில் வளர்ச்சி இல்லை, புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் வளர்ச்சி இல்லை. இன்னும் குழந்தைகள் சபைக்கு நான் 10 வருஷமாக வருகிறேன், ஆனால் ஒரு புது ஆத்மா வரலை. நான் சபைக்கு 20 வருஷமாக வருகிறேன், ஒரு புது ஆத்மாவையும் கொண்டு வரலை. ஒன்றுமே இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அப்படின்னா நீங்கள் கல், நீங்கள் சீடு இல்லை. நீங்கள் பூரண புருஷனாக வளரும் வரைக்கும், நீங்கள் தேறினவர்களாக மாறும் வரைக்கும் என்னது ஆண்டவர் உங்களை சபைக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். வளர்ச்சி அவசியம், வளர்ச்சி அவசியம். பூரண புருஷனாக வாழ்க்கையில் தேறினவர்களாக நாம் மாற வேண்டும். சரியா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு குழந்தை தான் எந்த நேரம் அப்பா கிட்ட வந்து அப்பா புத்தகம் வாங்கித்தாங்க. ஒரு குழந்தை தான் எந்த நேரமும் வந்து அப்பா என்ற ஷூஸை போட்டு விடுங்க. ஒரு குழந்தை வந்து எந்த நேரமும் அப்பா கிட்ட அப்பா எனக்கு அது தேவை இது தேவை. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு, நல்லா கவனிங்க, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு தன்னுடைய தேவைகளை தானே சந்திக்கும். சாப்பாடு தேவைன்னா அது போய் சாப்பிடும். ஷூஸ் போடுறேன்னா தானாக ஷூஸ் போடும். உங்களுக்கு விளங்கிச்சா? எந்த நேரம் அது பெற்றோரை சார்ந்து இருக்காது. அதே போல தான் குழந்தை விசுவாசிகள் எப்போதும் பாஸ்டரை சார்ந்திருப்பார்கள். அந்த குழந்தை விசுவாசிகள் தேறினவர்களாக மாறும் பொழுது ஆண்டவரை சார்ந்திருப்பார்கள். ஆமென். சின்ன புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாஸ்டரோட உதவி தேவை. பாஸ்டர் சொல்லுவார், ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பிசாசை மேற்கொள்ளுங்க, அது செய்யுங்க இது செய்யுங்க. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து வரும் பொழுது நீங்கள் தான் பிசாசை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் தான் வியாதியை தோற்கடிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் தான் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எந்த நாளும் பேபியாக இருக்காதீங்க. நீங்கள் வளருங்க. நீங்களாகவே கடவுளை சார்ந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
அருமையான சகோதரனே சகோதரியே, நீ வளருவதற்காக சபைக்கு வருகிறாய், தேறினவர்களாக மாறுவதற்காக சபைக்கு வருகிறாய். ரைட். அடுத்தது 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15 வாசிப்போம். வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அந்த வீடு தேவனுடைய வீடு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவனுடைய வீட்டிலே சபையிலே சத்திய போதனைகள் இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் சபையின் தூண். ஆமேன். சபையின் தூண் சத்திய போதனை. அந்த சத்திய போதனை தான் சபையை தாங்கி பிடிக்கிறது. அதான் அந்த பைபிள் வசனம் அழகா சொல்லுங்க. திருப்பி வாசிங்க. அருமையான ஒரு வசனம். திருப்பி வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்திற்கு தூண். சத்திய போதனைகள் சபையில் தூணாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு சபைகளில் பார்க்குறது இந்த சத்திய போதனையை விட கவர்ச்சி போதனைகள் தான் கூட. மக்களை கவருகின்ற போதனை. ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ரைட். கவர்ச்சி போதனைகள் அல்ல முக்கியம், வேதத்தின் சத்திய போதனைகள் தான் இன்று முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது மக்களை சிரிக்க வைக்கிற போதனைகள் அல்ல. அதாவது மக்கள் விரும்புகிற பிரகாரமாக நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், தேவன் விரும்புகிற பிரகாரமாக தான் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பிடித்திருக்கிற ஒரு பெரிய நோய் என்னென்றால் கவர்ச்சி போதனையும் மக்கள் விரும்புகிற போதனையும். கவர்ச்சி போதனை வேதம் அனுமதித்த ஒரு போதனை அல்ல. மக்கள் விரும்புகிற போதனையும் தேவன் அனுமதித்த போதனை அல்ல. சத்திய போதனை தேவன் விரும்புகிற போதனை. உங்களை பிரியப்படுத்துவதற்காக நான் பிரசங்கம் செய்ய மாட்டேன், என் தேவனை பிரசங்கம் படுத்துவதற்காக நான் பிரசங்கம் செய்வேன். ஆமென். அந்த சத்திய போதனையில் நீங்கள் வளர வேண்டும். சத்தியத்தில் நீங்கள் வளர வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மாயமான நிறைய போதனைகள் இந்தியாவில் தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் தான் அவ்வளவு இல்லை. ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் விழிப்பான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவள் ஏசில் ஏமாற மாட்டாங்க. இங்கே தான் ஒருத்தன் டான்ஸ் ஆடினா அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம், இங்கே ஒருத்தன் மைக்கை பிடிச்சி ஒரு ஆக்ஷனை போட்டுனா அவனுக்கு பின்னால் இன்னொரு கூட்டம். இங்கே தான் இந்தியாவில் நடக்குது, நான் பார்த்துருக்குறேன். சரி, ஆனால் கவனம். கவர்ச்சி போதனைகள் அல்ல, சத்திய போதனைகள். மக்களை சிரிக்க வைக்கிற, மக்கள் விரும்புகிற போதனைகள் அல்ல, கடவுள் விரும்புகிற போதனை. ஆமென். இதுதான் தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய காரியங்கள். நாம் வளருவதற்கு சத்திய போதனை தேவை. நாம் வளருவதற்கு தேவன் விரும்புகிற போதனை தேவை. பாஸ், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தருவீங்களா? ரைட், ஓகே, நேரம் போய். இப்போ நாங்கள் கொண்டு பார்க்கணும். என்னென்னா ஷார்ட்டாக சொல்கிறேன், சரி, ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் இல்லை, பார்ப்போம். நான் 10 நிமிஷத்தில் கொடுக்கணும். இப்போ ஒரு சபைக்கு நாம் வரும்பொழுது அந்த சபையிலே தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் இருக்க வேண்டும். இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் சபைக்கு வரக்குள்ள அந்த சபையில் தேவனுடைய மகிமையும் மகிமை பிரசன்னமும் இருக்க வேண்டும். சரியா? இப்போ நான் சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகல, எனக்கு தெரியும். சில வீடுகளுக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெரியும், இந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. சில வீட்டுக்கு விசிட்டிங் போகல தெரியும், இங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஆகவே தேவன் சபையிலே மகிமையாக இறங்க விரும்புகிறார். ஆமென். தேவன் சபையிலே உலாவ விரும்புகிறார். ஆமென். தேவன் சபையிலே பிரசன்னமாக இருக்க விரும்புகிறார். ஆமென். ஆனால் ஒன்று என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, சபைக்கு வருகிற விசுவாசிகள் அனைவரும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஆமென். நீங்கள் உங்களோட சிற்றின்பத்தின்படி வாழ்ந்துட்டு நீங்கள் கண்ட மாதிரி ஜீவிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா கடவுளுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் காண முடியாது. ஆமென். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இப்போ வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சரியா? யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் 42 முதல் 43 வரை. சரியா? 42 முதல் 43 வரை நீங்கள் வாசிங்க வீட்டில் போய். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று மோசேக்கு தேவன் கற்பிக்கிறார். சீனாய் ஒரு மாதிரியை கொடுக்கிறார், ஒரு மாதிரியை காண்பி. இந்த விதமாகத்தான் நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். நல்லா கவனிக்கணும். ரைட்? அப்போ என்ன நடக்குதுன்னா,
அதே விதமாக மோசே கட்டினான். இஸ்ரவேல் மக்களை வைத்து அவன் கட்டினான். எப்படி? நீளம், அகலம், உயரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், வெண்கல தொட்டி, பரிசுத்த மேசை, விளக்குத்தண்டு எல்லாம் கடவுள் சொன்ன பிரகாரம் செய்தான் என்று அந்த வசனம் தேவன் சொன்னபடியே மோசே செய்தான். ஆமென். தேவன் சொன்னபடி, தேவ சித்தப்படி, நீளம் அகலம் ஒன்றுமே குறையாமல் அவர் சொன்னதை அப்படியே செய்ததினால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கியது. இதுதான் ரகசியம். அதே போல சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சொன்னபடி, தேவன் சொன்னபடி நீங்கள் செய்தால் இந்த சபையிலும் தேவனுடைய மகிமை இறங்கத்தான் போகிறது. ஆமென். அப்ப நீங்க தேவன் சொன்னபடி செய்யாவிட்டால் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவது கஷ்டமாயிரு. அது விசுவாசித்த கையிலையும் விஷயம் இருக்கு. பாஸ்டர்கிட்ட மட்டும் இல்லை. நீங்கள் எல்லாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக வந்தால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர்களாக வந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே மகிமை இறங்கும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொருட்களை எல்லாம் சேகரித்தான். எருசலேம் தேவாலயம், பைபிளை வார்த்தை அவனுக்கு தெரியும். எல்லா பொருட்களையும் சேகரித்தான். ஆனால் ஆண்டவர் அவனை ஆலயம் கட்ட விடவில்லை. அவன் தான் ஆர்கிடெக்ட், அவன் தான் பிளான் பண்ணினான். கொயர் எங்கே இருக்கணும், ஆசாபின் சங்கீத கூட்டம் எங்கே இருக்கணும், ஆசாப் எங்கே நிற்கணும், ஆசாப் தான் கொயர் மாஸ்டர், ரைட்? புறஜாதி மக்கள் எங்கே இருக்கணும், யூதர்கள் எங்கே இருக்கணும், எல்லாம் பிளான் பண்ண ஆர்கிடெக்ட் தாவீது. ஆனால் பில்டர் வந்து சொலமன் சும்மா பில்ட் பண்ணினானே தவிர அவன் அங்கே ஒன்றுமே செய்யலை. அப்பா சொன்னதை செஞ்சார். அப்பா சொல்லி கொடுத்தாரு. கடவுள் சொல்லி இருக்கிறார், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்பா தான் ஆர்கிடெக்ட். தாவீது பில்டர் வந்து சொலமன் கட்டினான். தேவன் சொன்னபடி தாவீது சொலமனுக்கு கற்பித்தான். சொலமன் தேவன் சொன்னபடி செய்தபடினால் தான் சொலமன் ஜெபித்த பொழுது எருசலேம் தேவாலயத்தில் மகிமை இறங்கியது. ஆமென். இப்போ விளங்குதா ரகசியம்? அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கியது, எருசலேம் தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்ன மகிமை இறங்கியது. காரணம், அந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் தேவன் சொன்னபடி செய்தார்கள். ஆமென். ஆகவே தேவனுடைய காரியத்தை நல்லா கவனி, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய காரியத்தை நாம் விரும்புகிறபடி செய்ய முடியாது. தேவன் விரும்புகிறபடி நாம் செய்தால்தான், தேவன் விரும்புகிற அவருடைய வசனத்தின்படி நாம் நடந்தால்தான் தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கும், தேவனுடைய மகிமை நம்மத்தில் இறங்கும், அபிஷேகமும் நம்மத்தில் இறங்கும். ஆமென். ஆகிய அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீ ஏன் சபைக்கு வருகிறாய் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. ஆமென். தேவனுடைய சித்தம் என்றால் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் எங்கே இருக்குது? வேதாகமத்தில் இருக்கிறது. அவர் என்னத்தை விரும்புகிறார், என்னத்தை விரும்பல, அதை பார்த்து அதன்படி நடந்தால் நீ தேவ சித்தம் செய்கிறாய். ஆமென். தேவ சித்தம் செய்கிற விசுவாசிகள் நிரம்பிய ஒரு சபையிலே தேவனுடைய மகிமை தானாக இறங்கும். ஆமென். சரியா? அருமையான சகோதரனே, சகோதரியே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, சித்தத்தை செய்வதற்காக, சித்தத்தை செய்ய பழகுவதற்காக, சித்தத்தை செய்ய ஆலோசனை பெறுவதற்காக நாம் சபைக்கு வருகிறோம். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சரியா? 5 நிமிஷம் இருக்குது. ரைட், தப்பிட்டேன். 5 நிமிஷம். ரைட். இப்போ நான் ஏர்போர்ட்டில் வரக்குள்ள அந்த செக் பண்ணுவாங்க, லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு செக் பண்ணுவாங்க. கையை காட்டுங்க, இப்படி காட்டுங்க, அப்படி ஒரு மெஷினை வச்சு இப்படி செக் பண்ணுவாங்க. என்ன சாமான் இருக்கா? ஒருக்கா எனக்கு செக் பண்ணிட்டு சொன்னால் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. நானும் பார்த்தேன், ஒன்றும் இல்லையே, ஒன்று எப்படி தொட்டு பார்க்குறேன், பொக்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறேன் ஏதோ இருக்குது, நான் விடமாட்டேன், உங்களை அங்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தா ஒரு பொக்கெட்டில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு பைசாலாம் தெரியும், ஒரு சின்ன நாணயம் இருக்குது. அந்த நாணயம்தான் நான் அந்த பக்கத்திற்கு போவதற்கு தடையாக இருந்தது. அப்போ அந்த காயின்ஸ் அவன் எடுக்க சொன்னான். காயின்ஸ் அப்போ இந்த காயின்ஸ் தான் அந்த மெஷினில் காட்டுது, காயின்ஸை அங்கிட்டு போடுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அங்கிட்டு அந்த பக்கம் டெஸ்ட் அந்த போட்டுட்டு என்னை வெறுமையாக்கின பிறகு தான் நான் அந்த பக்கத்துக்கு போக அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தார். உங்களுக்கு விளங்குதா? ரைட். அப்போ என்னை அடுத்த பக்கம் போக தடுத்தது காயின்ஸ், எனக்குள் மறைந்திருந்த ஒரு காயின்ஸ். ரைட். அதே மாதிரி தான் நாம் சபைக்கு வருவதின் நோக்கம், அங்கே என்ன ஸ்கேன் பண்ணின மாதிரி சபைக்கு வருவதின் நோக்கம் விசுவாசிகள் தேவனுக்கு முன்பதாக தங்களை நிறுத்தி ஸ்கேன் பண்ணுவதற்காக. அவன் நீங்கள் என்னத்தை மறைச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க, இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சபைக்கு தான் வரணும். ஆமென். சரி, அப்போ நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். ரைட். இப்போ
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் ஸ்தேவாண்ட பிரசங்கத்திலையும் நாங்கள் பார்க்குறோம். மோசே வாக்கில் வல்லவன். மோசே எதில் வல்லவன்? வாக்கில் வல்லவன். எங்கே இருக்கும் பொழுது? எகிப்தின் அரண்மனையில் இருக்கும் பொழுது. ஆனால் முச்செடியின் முன்னால் நிற்கும் பொழுது என்ன சொல்லுகிறான்? நான் திக்குவாயன். அது மட்டும் இல்லை, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன். ரைட், எனக்கு இப்போ பேச தெரியாது. அப்ப வாக்கில் வல்லவன். கடவுளுக்கு முன்னால நிற்கக்குள்ள திக்கற்றவன், திக்கு உள்ளவன். ரைட், உங்களுக்கு விஷயம் விளங்குதா? ஒரு மனிதன் கடவுளுக்கு முன்னால் நிற்பாட்டும் பொழுதுதான் தன்னுடைய உண்மையான நிலையை அவன் அறிய முடியும். ஆமேன். நான் அந்த ஸ்கேன் பண்றவனுக்கு முன்னால நிற்கக்குள்ளதான் நான் என்னதான் மறைத்து வைத்தாலும் அவன் கண்டுபிடித்தான். இல்ல, உனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு காரியத்தை ஒழித்து ஒரு நாணயம் இருக்கிறது, ஒரு காயின். அந்த மாதிரி தான் நீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனம்? உசியா ராஜா இறந்த நாட்களில் அவர் யாரை பார்த்தார்? மகிமையின் ராஜாவை பார்த்தார். வீட்டில் போய் இவ்வளவு நாள் பார்த்தது உலக பிரகாரமான ராஜா, மாம்ச பிரகாரமான ராஜா உசியா ராஜா. அவன் செத்த பிறகுதான் இவருக்கு யார் தெரியுது? இப்ப மகிமையின் ராஜாவை இப்ப பார்க்கிறாரு. இவ்வளவு நாளும் மகிமையின் ராஜா அவரோட கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஊழியம் செய்தார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். அவர் நல்ல ஊழியம் செய்கிறார். ஏசாயா 1, ஏசாயா 2, ஏசாயா 3, ஏசாயா 4, ஏசாயா 5 ஊழியம். ஏசாயா 6 தான் அவர் மகிமையின் ராஜாவின் தரிசனத்தை காணும் பொழுது ஒரு விஷயம் சொல்றார். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஞாபகம் வருதா? அசுத்த உதடுள்ள மனுஷர்களின் மத்தியில வாசம் செய்கிறேன். அப்ப அவர் எப்படி ஊழியம் செஞ்சிருக்காரு? தூசணமும் கதைச்சிக்கிட்டு ஊழியம் செஞ்சாரோ தெரியா? அசுத்த உதடு தானே. என்ன செஞ்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சாரோ தெரியா? 6ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பதாக நிற்பாட்டி பார்க்கும் பொழுதுதான் அவருடைய உண்மையான நிலைமை விளங்கியது. அவர் சொன்னார், நான் என் வாய் தேவையில்லாததெல்லாம் பேசுது, அசுத்த உதடுள்ள மனுஷனை சுத்திகரியும். அப்போ ஒரு தூதன் குரட்டை கொண்டது அவருடைய தணலால் அவருடைய வாயை தொட்டு சுத்திகரிக்கிறான். ஞாபகம் இருக்கா? ரைட், ஓகே. அது வரைக்கும் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் யார் என்று. ஏசாயா தன்னை குறித்து தெரியாது. பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறான்? இயேசு திரளான மீன்களை பிடித்த உடனே இயேசுக்கு முன்னால என்ன செய்ய? தாழ விழுந்து நான் பாவியான மனுஷன். அப்பதான் அவனுக்கு தெரியுது, இந்த கடவுளுக்கு முன்னால் நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்றிருப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய போட் பில்டர், போட் கட்டுறவன், போட் கட்டுவான், மீன் பிடிப்பான், பெரிய ஒரு பலசாலி. ஆனால் இயேசுவின் முன்னே அவன் ஒரு பலவீனமானவன். அதனால தான் நான் சொல்றது. இப்போ நான் பாருங்க, நான் எல்லாம் கம்ப்ளீட் பூரண மனுஷன் நான் போக்குல ஸ்கேன் கண்டுபிடிச்சு, நீ பூரணமானவன் அல்ல, நீ ஏதோ ஒழித்து வைத்திருக்கிறாய். அதே மாதிரி அந்தரங்க பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். தேவனுடைய சமூகத்துக்கு சபைக்கு வரும் பொழுதுதான் அந்த பாவங்கள் வெளியே கொண்டு வரப்படும். ஆமேன். உங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்கிற பாவம், புருஷன் மனைவிக்கு தெரியாமல் செய்கிற பாவம், மனைவி புருஷனுக்கு தெரியாமல் செய்கிற பாவம். புருஷன் ஷர்ட்டை கொண்டு வந்து தொங்க வச்சுட்டு போவார் மோங்கலூரைக்கு, மனைவி போயிட்டு பாக்கெட்டில் கையை போட்டு காசு எடுத்துருவார். அவர் கணக்கு பார்க்க மாட்டார். அதுவும் களவு தானே, எல்லாம் களவு தான். புருஷன் வந்து ஷர்ட்டை தொங்க போட்டுட்டு வேலை விட்டுட்டு வந்து மோகம் கழுவ போனோன்னா மனைவி போயிட்டு எல்லாம் செக் பண்ணி எடுத்து ஒரு கொஞ்சம் காசை தான் போயிட்டு அல்மாரில் வைக்கிறது. இதெல்லாம் இதைத்தான் சொல்கிறேன். நீ செய்கிற எல்லா அந்தரங்க பாவங்களும் சபைக்கு வரும் பொழுது வெளியரங்கமாக்கப்படும், கடவுளுக்கு முன்னால் உன்னை நிற்பாட்டும் பொழுது. ஆமேன். அதனால தான் நாங்கள் திருவிருந்து வச்சிருக்கிறோம். திருவிருந்தில் என்ன சொல்லுது பைபிள்? ஒருவன் தன்னைத்தானே சோதித்து நிதானித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் உங்களை சோதிக்கிறீங்க. நான் புருஷன் பாக்கெட்டில் கை போட்டேன். உங்களை நிதானிக்கிறீங்க. நாம் பிள்ளைகள் இடத்துல பொய் சொன்னேன். நம்மை நாமே நிதானித்து சோதித்து நாம் திருவிருந்து எடுக்க சபைக்கு வருகிறோம். அவை சபையில் வைத்து நாம் ஸ்கேன் பண்ணப்படுகிறோம், நம்மை சரிப்படுத்துகிறோம், நம்மை சுத்தப்படுத்துகிறோம், நம்மை சரிப்படுத்தி அவனுடைய சமூகத்திலே ஒப்புரவாகிறோம். ஆமேன். அவை சபைக்கு வருவதின் இந்த திருவிருந்து ஆராதனை வெரி இம்பார்ட்டன்ட். அன்றுதான் நம்மை கர்த்தர் ஸ்கேன் பண்ணுகிறார். ஆமேன். அவை அருமையான சகோதரனே சகோதரியே, சற்று சிந்தித்து பார், சற்று யோசித்து பார். சபையை நீ விழித்தெழும்ப வேண்டும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே சடங்காச்சாரத்துக்காக சபைக்கு வர வேண்டாம், கடமைக்காக சபைக்கு வர வேண்டாம், அர்த்தம் தெரியாமல் சபைக்கு வர வேண்டாம். சபைக்கு வருவதின் முதலாவது நோக்கம் நாம் ஒன்றாக நின்று கர்த்தரை ஆராதிக்க. ஆமேன்.
நம்மிடத்திலே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒன்றாக நின்று படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, செல்வந்தன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, எல்லாரும் ஒரு அணியில் நின்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, நம்முடைய சுய நோக்கங்களுக்காக சபைக்கு வரக்கூடாது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் சபைக்கு வர வேண்டும். தேவன் நம் மீது வைத்திருக்கிற தேவையை நிறைவேற்றுவதற்காக சபைக்கு வர வேண்டும். மூன்றாவது, எங்களால் இயன்றதை நாம் சபைக்கு செய்ய வேண்டும். சபையிலிருந்து பெற்றுக்கொள்வதை விட சபைக்கு நாம் செய்கிற உதவிகள் அதிகமாக இருக்க வேண்டும். நாங்கள் பேரலைஸ் இல்லை, நாங்கள் பக்கவாதம் உள்ளவர்கள் இல்லை, நல்ல கை கால் இருக்கிறது. எங்களால் இயன்றதை நாம் தேவனுடைய வீட்டுக்கு நாம் செய்வோம். அடுத்ததாக, நான் ஒரு ஸ்டோன் அல்ல, நான் ஒரு சீட். நான் வளருவதற்காக சபைக்கு வருகிறேன். நான் தேறினவனாக மாறுவதற்காக சபைக்கு வருகிறேன். நான் ஒரு பூரண புருஷனாக மாறும்படிக்கு சபைக்கு வருகிறேன். நான் பக்தனாக அல்ல, இயேசுவின் சீஷனாக நான் சபைக்கு வருகிறேன். சத்திய போதனைகள், கவர்ச்சி போதனைகள் அல்ல, சத்திய போதனைகளை நான் பெற்றுக்கொள்ள சபைக்கு வருகிறேன். ஆமென். அடுத்ததாக, நான் சபைக்கு வருவதின் நோக்கம் தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஆமென். பாஸ்டர் மூலமாக பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையிலே கடைபிடித்து தேவ சித்தத்தை நான் செய்வதற்காக சபைக்கு வருகிறேன். அதனால் என் சபையில் மகிமை உண்டு, என் சபையில் தேவனுடைய பிரசன்னம் உண்டு, என் சபையில் தேவன் உலாவுகிறார். ஆமென். எங்கெல்லாம் தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அங்கு தேவனுடைய மகிமை இறங்கும். அடுத்ததாக, நான் சபைக்கு வருகிறேன் என்னை சுத்திகரிப்பதற்காக. ஆமென். என்னை ஸ்கேன் பண்ணுவதற்காக வருகிறேன். ஏசாயா தன்னை ஸ்கேன் பண்ணினான், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று ஒப்புக்கொண்டான். முச்சடிக்கு முன்னால் மோசே தன்னை ஸ்கேன் பண்ணினான், திக்குவாய் என்று சொன்னான். பேதுரு இயேசுக்கு முன்னால் தன்னை ஸ்கேன் பண்ணினால் தான் பாவி என்ற மனுஷன் என்று சொன்னான். நாங்கள் ஆண்டோடைய சமூகம் சபைக்கு வரும் பொழுது எங்களை ஸ்கேன் பண்ணுகிறோம். நாங்கள் ஒழித்து வைத்திருக்கிற, மறைத்து வைத்திருக்கிற பாவங்கள் வெளியே வரும். பாவரிக்கை செய்யுங்கள், மனம் திரும்புங்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்க, இயேசுவின் வருகைக்கு என்று ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்தின எல்லா சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் அல்லேலூயா பேதுருவிடத்திலே பேசும்போது நீ பேதுருவாய் இருக்கிறாய், அல்லேலூயா இந்த கல் என்று சொல்லி உம்மை குறித்து நீர் ஒரு ஜீவனுள்ள கல் என்று உரைக்கக்கூடியவராக இருந்தீர். அந்த ஜீவனுள்ள கல்லின் மீது, மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவாகிய உம்மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பேசக்கூடியவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற கர்த்தாவே அஸ்திபார கற்களை வைத்து நீர் சபையை கட்டி எழுப்பியிருக்கிறீர். அந்த சபையின் ஐக்கியத்திலே அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு காணப்பட செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வீடாகிய சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அல்லேலூயா சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சபையின் ஐக்கியத்திலே எதற்காக அல்லேலூயா சபை கூடி வருதல் காணப்படுகிறது, எதற்காக இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவரீர் ஏற்படுத்தியிருக்கிறீர், எதற்காக சபைக்கு வர வேண்டும் என்பதை குறித்து நல்ல கருத்துக்களை வேத வசனத்தின் அடிப்படையிலே கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையாக நீர் கூடி வர பண்ணுகிற நோக்கம் உம்மை துதித்து ஆராதிப்பதற்காக என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இனி நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, தேவனுடைய வீடாக காணப்படுகிறோம் கர்த்தாவே. பரிசுத்தவான்களோடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாகவும் காணப்படுகிறோம். எதற்காக? தேவனுடைய குடும்பமாக காணப்படும்படியாக. கர்த்தாவே, தேவனுடைய குடும்பமாக காணப்படும்போது நாங்கள் சபையிலே
நீர் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை, வேலையை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தேவரீர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபையை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தாயின் கர்ப்பத்திலே நீர் முன்குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் கர்த்தாவை நிறைவேற வேண்டும். அதை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காகவே நீர் சபைக்கு கொண்டு வருகிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலிருந்து என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதல்ல, நாங்கள் எல்லாரும் முடவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாரும் வேலை செய்ய தகுதியானவர்கள். சபைக்கு நாங்கள் ஹல்லேலூயா என்ன செய்ய முடியும், தேவன் எங்கள் வாழ்க்கையிலே என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக, சபையின் ஐக்கியத்திலே கனி கொடுக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சபைக்கு செய்ய வேண்டியதை செய்யும் போது தேவனே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை செய்து நன்மையாக முடிப்பீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன். பேதுரு அப்படியே படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போனார். தேவ பணியை செய்தார். இயன்றதை கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்பதை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மரியாள் ஹல்லேலூயா தன்னால் இயன்றதை செய்தாள் என்பதை நீர் அறிந்து கொள்ள செய்தீர், சாட்சி பகர்ந்தீர். அப்படியே உம்முடைய ஜனங்களும் இயன்றதை தேவனுக்கென்று செய்வதன் மூலமாக சாட்சி பெற்றவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சபைக்கு வருவதன் நோக்கம் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்திலே அகமகிழும்படியாக அல்ல, பரலோகத்தின் பேரின்பத்தை ஹல்லேலூயா நிரந்தரமாக அனுபவிக்கும்படியாக நீர் அருளுகிற வேத மன்னாவினாலே பலன் கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே கூடி வர பண்ணுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தாவே உட்கொண்ட ஆகாரம் இனி வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் கர்த்தாவே பலன் செய்யக்கூடியதாக காணப்படட்டும். அது ஆவி ஆத்ம சரீரத்தில் பலன் செய்யக்கூடியதாக காணப்படட்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இனி வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்படுவார்களாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வாக்குத்தத்தம் இனி வரக்கூடிய நாட்களிலே நிறைவேறட்டும் கர்த்தாவே. தேவனுடைய சபைக்கு வரும்போது ஏதோ ஒரு ரசிகனை போல அல்ல, பக்தர்களை போல அல்ல கர்த்தாவே. மெய்யான தேவ பக்தி இருப்பது நல்லது, ஆனாலும் சீடர்களாக காணப்பட வேண்டும். நீர் உரைத்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கை கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். வாக்கு தத்தத்தை அபியாசப்படுத்துவார்களாக, உம்முடைய கட்டளைகளின்படி நடப்பார்களாக. இனி நாங்களோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம் என்று சொல்லுகிற அனுபவத்திற்குள் முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக கர்த்தாவே. அன்பை தவிர வேறு ஒன்றையும் கடன் பெறாதவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும் கர்த்தாவே. இனி வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல கர்த்தாவே, ஹல்லேலூயா, அந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்கிறவர்களாக மெய் சீடர்களாக காணப்பட செய்தருளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனுடைய சபைக்கு வருகிற நோக்கம் நிறைவேறிற்று என்று சாட்சி பகிர்கிறவர்களாக காணப்பட தேவன் அனுகிரகம் செய்தருளும் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, உம்மை போல மாற வேண்டும், உம்முடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரலோக பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல உம்முடைய பிள்ளைகளும் பூர்ண சர்க்குணர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு நல்ல விதையாக காணப்பட வேண்டும். ஜீவனற்ற கல்லை போல இருக்கக்கூடாது. ஒரு நல்ல விதையாக அவர்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். நீதி உள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய ஹல்லேலூயா பூர்ண
கர்த்தாவே அல்லேலூயா நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவான பூர்ண புருஷர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக விளங்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை காண்கிறவர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளிலேயும் அவர்களிலே ஒரு தெய்வீக வளர்ச்சி உண்டாயிருப்பதை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சபையானது கர்த்தாவே அல்லேலூயா ஜனங்கள் விரும்புகிற பிரகாரமாக அல்ல, நீர் விரும்புகிற பிரகாரமாக சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமுமாக காணப்படும்படியாக அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக காணப்பட செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சத்திய உபதேசங்களை கர்த்தாவே அல்லேலூயா அப்படியே போதிக்கிற சபையாக காணப்பட தேவன் கிருபை செய்தருளும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் வேறு இல்லை என்று சொல்லி பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாக தேவரீர் ஆசீர்வதித்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தாவே சத்தியத்தின்படி அல்லேலூயா சத்தியத்தை மெய்யாக போதிக்கிற சபையாக அதை கேட்டு அதன்படி நடக்கிற சபையாக உத்தம மார்க்கத்தாராக விளங்க செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சபை என்று சொல்லும் போது அங்கே தேவ பிரசனம் நிரம்பி காணப்பட வேண்டும், தேவ மகிமையை உணர வேண்டும். அதற்கு உம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்ய வேண்டும். சாலமோன் தேவனுடைய கர்த்தாவே கற்பனைகளின்படியே தேவன் தாவீதிற்கு கட்டளையிட்டதின்படியே தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அங்கே தேவ பிரசனம் காணப்பட்டது. ஒரு தலபல வரத புதலவே. அதுபோல கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக விசுவாசத்திலே தங்களுடைய ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்படும்படியாக தேவ மகிமை நிறைந்த அல்லேலூயா வீடாக நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஐக்கியம் அல்லேலூயா விளங்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசரிப்பு கூடாரமும் மோசேக்கு தேவரீர் கட்டளையிட்டபடியே அது கட்டி எழுப்பப்பட்டது. அங்கே நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தீர். அப்படியே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய பிரமாணத்தின்படியே கட்டி எழுப்பப்பட்டவர்களாக திரித்துவ தேவனும் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற அனுபவத்தோடு காணப்பட தேவன் கிருபை செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையையும் உணர்கிற ஒரு கர்த்தாவே தெய்வீகரமான உறவாடுதலோடு காணப்பட தேவன் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்திலே சஞ்சரிக்க செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக கரைதிரையற்றவர்களாக உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு உம்முடைய வருகை நாளிலே நிலை நிற்க பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. அப்படியே ரகசிய பாவங்கள் ஒன்றும் இராதபடி அல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை தேவரே கர்த்தாவே ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக சபையின் ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறீர். அதை உம்முடைய ஜனங்கள் அறிந்து ஜீவிக்க கர்த்தாவே அல்லேலூயா கபடற்ற புறாக்களை போல காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தளவேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளிலே உம்முடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக உம்மை சந்திக்க விலையேற பெற்ற சம்பத்துகளாக காணப்பட தேவன் கிருபை செய்தருளும். என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னீரே. அப்படியே உம்முடைய பார்வையிலே அருமையானவர்களாக விலையேற பெற்றவர்களாக காணப்பட செய்தருளும். இன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் சபைக்கு வந்தது நல்லது, நாங்கள் சபைக்கு எதற்காக வர வேண்டும் என்பதை இவ்விதமாக கற்றுக்கொள்ள செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களுடைய இனி வரக்கூடிய நாட்களிலே அனுபவமாக்கி கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தாவே இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். நீர் அதை நிறைவேற்றியருளும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றியருளும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா முயற்சிகளிலேயும் உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே, கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவிட்டார், சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கிறிஸ்து உரைத்த தேவனுடைய வீடாகிய சபையில் அங்கத்தினர்களாக ஐக்கியப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு வருவதன் நோக்கம் கேட்ட சத்தியத்தின்படி நிறைவேறும்படியாக தேவன்தாமே விசேஷித்த கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமீன்.